பிஜேபியோடு தாவேகா மறைமுக கூட்டணி இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்துள்ளதா? தமிழ்நாட்டின் நிதிநிலையை காரணம் காட்டி 6 சிலிண்டர் மாதம் 2500 உரிமை தொகை கிடைக்காமல் போகிறதா? முதல்வர் விஜயின் அடுத்த கட்ட செயல் திட்டம் என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாடு சட்டமன்றம் இன்றைக்கு ஆளுநர் உரையோடு தொடங்கி இருக்கிறது. இதுல பல செய்திகளை ஆளுநர் உரையில ஆளுநர் வாசிக்க நாம் பார்த்திருப்போம். இதுல பெரும் முரண்பாடாக இருக்கக்கூடிய செய்தி அப்படின்னா, எல்லா செய்தியிலும் முரண்பாடு இருந்தாலும் மிக முக்கியமாக முரண்பாடு உள்ள செய்தியாக சமூக வலைத்தளங்களில் பெரிதும் பேசப்படுகிற செய்தியாக இருப்பது 1967, 1977, பிறகு 2026 அப்படின்னு 3 ஆண்டுகளை ஒப்பிட்டு ஆளுநர் பேசியது. அப்ப இந்த ஆளுநர் உரையை ஆளுநர் தயாரித்தாரானா? இது ஆளுநர் தயாரித்த உரை கிடையாது. தயார் செய்து தமிழ்நாடு அரசு சார்பாக அனுப்பப்பட்ட உரையை ஆளுநர் வாசித்தார். இப்ப நமக்கு இருக்கிற பிரதான கேள்வி, சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்படக்கூடிய கேள்வி என்பது, எப்படி 1967, 1977 இந்த ஆட்சி மாற்றத்தை ஒப்பிட முடியும்? கிட்டத்தட்ட இந்த தேர்தல் அரசியல் வருவதற்கு முன்னால் இயக்கமாக நின்று உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அன்றைக்கு அண்ணா தலைமையில் வழிநடத்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா உருவாக்கிய இயக்கம், பிறகு படிப்படியாக வெற்றி பெற்று அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள் 1967. பிறகு திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977 ஆட்சிக்கு வராங்க. திமுகவில் பயணித்து ஏற்கனவே அரசியலில் ஒரு பயணத்தை தொடர்ந்து பிறகு 77 ஆட்சி அமைப்பதற்கு பின்னால் ஒரு 20 ஆண்டு கால உழைப்பு திரு எம்ஜிஆர் அவருக்கு இருக்கு. அப்ப இந்த இரண்டோட இன்றைக்கு தாவேகா கட்சியை ஆட்சியை ஒப்பிட்டு பேசுவது என்பது முரண்பாட்டின் உச்சமாக இருக்கு. இந்த 2 கட்சி, திமுக அதிமுக உட்பட இந்த 2 கட்சியுமே தனி பெரும்பான்மையோடு, அதாவது மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைத்த கட்சி. ஆனால் தாவேகாவுடைய ஆட்சி என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலிலேயே தனி பெரும்பான்மை, மெஜாரிட்டி இல்லாம ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை எண்ணிக்கை 107 அவங்க கையில இருந்தாலும், ஆனால் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118, குறைந்தபட்சம் 120 கையில இருக்கும். ஆனால் இருப்பது 107. அப்ப மெஜாரிட்டி இல்லாம ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக ஃபார்ம் ஆயிருக்க இந்த தாவேகாவை எப்படி நீங்க திமுக அதிமுகவோடு ஒப்பிட்டு பேசுவீங்க அப்படின்ற கேள்வியை தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல எழுப்பியிருக்காங்க. இதுல கூட்டணி ஆட்சி, தமிழ்நாட்டுடைய அரசியல்ல 60 ஆண்டு காலம் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். அண்ணா கொண்டு வராத கூட்டணி ஆட்சி, திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வராத கூட்டணி ஆட்சி, இவர்கள் யாரும் இப்படி ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வராத கூட்டணி ஆட்சி விஜய் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இவர் சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன? அப்ப இதற்கு முன்னால் இருந்த அண்ணா எம்ஜிஆருடைய ஆட்சியின் மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா கடுமையான விமர்சனம் வைக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்கும் இல்லையா? நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி இதை அவங்க விரும்பல, அப்ப அவங்க ஜனநாயக தன்மை உடையவராக இல்லை. யாரு? இவர்களுடைய வழிகாட்டியான அண்ணாவும் எம்ஜிஆரும் ஜனநாயக தன்மை இல்லாத தலைவராக இருந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி ஜனநாயக தன்மையற்ற ஆட்சியாக இருக்கு அப்படின்றத பதிவு பண்றாங்களா என்கிற கேள்வியும் இருக்கிறது. இது அடுத்த கேள்வி. இதை தொடர்ந்து நம்ம நேற்று முன்தினம் வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையில பல செய்திகளை பதிவிட்டிருந்தார்கள், பேசியிருந்தார்கள் தாவேகா தரப்புல. இப்ப நம்ம இந்த ஆளுநர் அறிக்கையில் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, முதலமைச்சராக வருவதற்கு முன்னால் பட்டுப்புடவை, தாலிக்கு தங்கம், தாய்மாமன் சீரு, பட்டதாரிகளுக்கு மாதம் ஒரு உதவித்தொகை 4000 உதவித்தொகை, அது போக இந்த 6 சிலிண்டர் இன்னைக்கு காலத்தின் தேவை இல்லையா, 6 சிலிண்டர் வீட்டுக்கு கொடுக்கிறோம், அன்னபூர்ணா திட்டம்னு அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, 2500 ரூபாய் உரிமை தொகை. கடந்த ஆட்சி 1000னா நாங்க 2500. இந்த 200 யூனிட் இலவச மின்சாரத்தில் நடந்த மோசடி. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 200 யூனிட் பேசிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஸ்லாட், அது 500 யூனிட்டுக்கு உள்ள பயன்படுத்துபவர்களுக்கு மட்டும்தான் இந்த 200 யூனிட்னு மாற்றி பேசியது. பிறகு இந்த விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடியில் நடந்திருக்கக்கூடிய குளறுபடி, இப்படி இதை பற்றியெல்லாம் திரு விஜய் அவர்கள் ஆளுநர் உரையில வாசிப்பாங்க, இவங்க கொடுத்து அவர் வாசிப்பாரு நம்ம எதிர்பார்த்தோம்.
அப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் எப்போது செயல்படுத்த போகிறார்கள், இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு என்ன நிதி நிலைமை இருக்கு, என்ன சோர்ஸ் இருக்கு, எப்படி செயல்படுத்த போறாங்க, கடந்த ஆட்சியில நடந்த நிதிநிலையில மிகப்பெரிய குளறுபடி இருக்கு அப்படின்னு சொன்னதை நீங்க எப்படி சரி செய்ய போறீங்க, எப்படி இந்த புதிய அரசு சரி செய்ய போகிறது அப்படின்னு இந்த ஆளுநர் அறிக்கையில் வரும்னு பார்த்தா அது தொடர்பாக எந்த செய்தியும் வரவில்லை. 69% இடஒதுக்கீடு ஏற்கனவே இருக்கு. இருமொழி கொள்கை அண்ணா காலம் தொட்டு ஏற்கனவே இருக்கிற ஒன்று. புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு கடந்த திமுக ஆட்சியில ஏற்கனவே கடைபிடித்த நடைமுறை. மத்திய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒப்படைக்க வேண்டும் என்கிற வலியுறுத்தல் கோரிக்கை இது கடந்த ஆட்சியிலேயே இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துல தமிழ் வழக்காடு மொழி இது கடந்த ஆட்சியிலேயே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அன்றைக்கு இருந்த திமுக அரசின் மீது கடுமையான காட்டமான விமர்சனம் படிய போட்டவங்க இன்றைக்கு இதே ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு நடத்தும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க, மக்கள் தொகை கணக்கோடு சேர்த்து. அப்படின்னு ஏற்கனவே கடந்த அரசு எதையெல்லாம் பேசியதோ, இவர்கள் கடந்த அரசு எதையெல்லாம் சொல்லி விமர்சனம் செய்தார்களோ அந்த முரண்பாடு, முன்னுக்கு பின் முரண்பாடு மூட்டையாக இது அமைந்திருக்கிறது. ஆளுநருக்கும் தாவேகாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவு தற்போது வெளியே வந்திருக்கிறது. ஆட்சி நடத்துவதற்கு காங்கிரஸ் உடைய தயவு தேவை. இது வெளியே சட்டமன்றம் உள்ள நிர்வாகத்துல பிஜேபி ஒன்றிய அரசுடைய உதவி நமக்கு தேவை அப்படின்ற மறைமுக ஒரு உண்பாடோடு இந்த ஆட்சி இருக்கிறது அப்படின்றது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக மாறி இருக்கிறது. தமிழ் தாய் வாழ்த்து, பிறகு 2 முறை பாடப்பட்ட தேசிய கீதம்னு தொடர்ந்து தாவேகா அரசு பிஜேபி அரசோடு ஒரு கூட்டணி வைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் கலந்து கொண்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்ட போது மறைமுக உறவு அப்படின்னா இன்றைக்கு திரு ஜோசப் விஜய் கலந்து கொண்டது மறைமுக உறவு தானே, அது உறுதியாக இருக்கு. அவரே கொடுத்த சர்டிபிகேட் அது. அப்ப இன்றைக்கு நடந்து முடிஞ்ச இந்த ஆளுநர் உரையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப ஒன்றுமே இல்லாத, எதையும் செய்யாத அரசு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போயிருக்கிற அரசு, 140 150 போக்சோ வழக்குகள் இந்த 38 நாள்ல பதிவாகி இருக்கக்கூடிய இந்த அரசை புகழ்ந்து ஒரு ஆளுநர் பேசுகிறார், கொடுக்கப்பட்ட உரையை தயாரித்து பேசுகிறார். அப்படின்னா இது மறைமுக ஆதரவா இல்லையா பிஜேபியுடனான தாவேகாவுக்கு அப்படின்ற கேள்விதான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.